வணக்கம் உறவுகளே, இது என்னைக்கு எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை எடுத்ததுங்க. என்னடா இவ்வளோ நாள் அப்லோட் பண்ணாமல் இப்போ பண்ணுறேன்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஜாலியாக போயிருந்தோம். நம்ம வேறு எங்கெங்கே போக போகிறோம்? ஏன்னா செவ்வாய்க்கிழமைனா கண்டிப்பாக முருகன் தரிசனம் நம்ம ஃபேமிலியில் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மலைக்கேணி முருகன் கோயிலுக்கு தாங்க அன்னைக்கு லீவுங்கிறனால எல்லோரும் குடும்பத்தோடு போயிருந்தோம். ரொம்பவே சாமி தரிசனமும் சிறப்பாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்ததுங்க. பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா முருகனே சொன்ன மாதிரி ஒரு பெரியவர் சொன்னார், இப்போ 6 மணிக்கெலாம் நட சாத்திடுவாங்க, நீங்கள் என்ன இப்போ வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. கைப்புள்ள எடு ஓட்டத்தை அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோங்க. ஏன்னா நம்ம முருகனை தரிசனம் இவ்வளோ தூரம் வந்துட்டு தரிசனம் பண்ணாமல் போனால் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் எல்லோரும் ஓட்டமும் நடையும் தாங்க போனோம். எட்டி பார்த்தோம். அந்தளவுக்கு மெயின் கதவு தான் சாத்தியிருந்தாங்க. பரவாயில்ல வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் சாமி தரிசனம் ரொம்ப சிறப்பாகவே பண்ணினோங்க. உறவுகள் கண்டிப்பாக நீங்கள் போகணுன்னா காலையிலையும் மதியான டயத்தில் போங்க. ஏன்னா ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா மலை கோவில் அப்படிங்கிறனால 6 மணிக்கே நட சாத்திடுறாங்க. அதுவும் இல்லாமல் தனியாலாம் போயிடாதீங்க, குடும்பத்தோடு போங்க. கொஞ்சம் அவுட்டரில் இருக்கனால குடும்பத்தோடு போகிறது ரொம்பவே நல்லதுங்க. அந்த மாலை பொழுதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பௌர்ணமி வேறங்களா, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அந்த வியூலாம். இது பார்த்திங்கன்னா சித்தர் ஜீவ சமாதி. அதில் கண்டிப்பாக உறவுகளே நம்ம அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வர்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். உறவுகள் நாங்கள் தொடர்ந்து மலைக்கேணி போகிறத பார்த்துட்ருப்பீங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்குது உறவுகளே. அதனால் நீங்களும் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ போய் முருகன் தரிசனம் சிறப்பாக பண்ணுங்கள். வீட்டில் கொடுத்தா வேணான்னு சொல்லிடுவாங்க. அதுவே பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லோரும் போட்டி போட்டு சாப்பிட்டாங்க. இவங்களோட போட்டி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பைரவரும் ஆஞ்சநேயரும் வந்துட்டாங்க. ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிங்கிறனால அவங்களுக்கு அளவாக தான் சாப்பாடு கிடைக்க மாட்டிருக்குது. அதனால் போகிற உறவுகள் இந்த மாதிரி போக நிர்பந்தம் ஏற்பட்டால் சாப்பாடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கும் சேர்ந்து எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லைன்னா உங்களே சாப்பிட விட மாட்டாங்க. ஒரு வழியாக முக்கால்வாசி அவங்களுக்கு கொடுத்துட்டு கால்வாசியை நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோங்க. இவங்க ஃபஸ்ட் டைம் வந்தனால எங்கள் சார் அந்த கோவிலை ரொம்ப சிறப்பாக சுற்றி பார்த்துட்டு இருந்தார். ரொம்பவே நல்லா இருக்குது உறவுகளே. சிறப்பாக பௌர்ணமி நிலவில் முருகன் தரிசனத்தை முடிச்சுட்டு நீங்களே பாருங்கள் அந்த கோவிலோட தோற்றத்தை. ரொம்பவே அழகாக இருந்தது. முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பி வந்துட்டோங்க. இவரை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிஸ்கட் தான் போட்டிருப்போம். நன்றியுள்ள ஜீவனுங்கிறனால இருட்டுங்கிறனால பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வரைக்கும் நம்மளை கொண்டு இவர் ட்ராப் பண்ணிட்டு தாங்க போனார். ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லோரும் குடும்பத்தோடு ஜாலியாக பேசிக்கிட்டு பரவாயில்ல அந்தளவுக்கு முருகனை தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் அது மாதிரி அடிக்கடி இல்லை. 6:30 மணிக்கு மேலே அடிக்கடி இல்லை. 1 ஹவருக்கு ஒன்று தான் வரும் போல். அதனால் நாங்கள் 6:30 மணிலேருந்து 7:25 ஆயிடுச்சுங்க அடுத்து பஸ்ஸு வர. பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் பண்ணிவிட்டு இருக்க ஸ்நாக்ஸ்லாம் மறுபடியும் பைவருக்கு போட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. உறவுகள் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மகிழ்வித்து மகிழ்வோம். நன்றி.